இதுவரை நாம் MySQL என்றால் என்ன, அந்த கட்டளைகளை வைத்துக்கொண்டு எவ்வாறு தரவுகளை நாம் சேமிப்பது, வெளிக்கொணர்வது என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது ஒரு பள்ளி தரவுத்தளம், அதாவது ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் டேட்டாபேஸ், இது ஒரு சிறு பயிற்சி. ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கிறது இங்கே. இதில் எவ்வாறு நாம் SQL, அதாவது MySQL கட்டளைகளை பயன்படுத்தி பள்ளி மாணவர்களுடைய ஆவரேஜ், பாஸ் என்பனவற்றை கணக்கீடு செய்யலாம் என்று பார்ப்போம். இதுதான் மார்க்ஸ் என்கின்ற அட்டவணை. இங்கே வழக்கம் போல ரோல் நம்பர், பெயர், தமிழில் அவர்கள் வாங்கிய மதிப்பெண்கள், மாணவர்கள் வாங்கிய மதிப்பெண்கள், ஆங்கிலத்தில் மதிப்பெண்கள், கணிதத்தில் மதிப்பெண்கள், அவர்கள் அட்டெண்டன்ஸ், கட்டண தொகையை செலுத்தி இருக்கின்றார்களா இல்லையா என்கின்ற குறிப்புகள், மற்றும் ரிமார்க்ஸ், வேறு ஏதேனும் இருந்தால் அவையும் இங்கே போட்டு ஒரு அட்டவணையை நாம் இங்கே காட்டியிருக்கோம். இதில் நம் வேலை என்னவென்றால், இந்த பாடங்களில் வரும் மதிப்பெண்களை எடுத்து அதனுடைய சராசரியை கண்டுபிடித்து இங்கே போட்டுக்கொண்டு வர வேண்டும். இந்த சராசரியின் அடிப்படையில் யார் யார் தேர்ச்சி பெற்றார்கள், தேர்ச்சி பெறவில்லை என்பனவற்றை இங்கே குறிப்பிட வேண்டும். குறிப்பிட்ட பிறகு அவற்றை எல்லாம் நாம் வெளியிடவும் செய்ய வேண்டும். தொடக்கத்தில் இங்கே நல் என்று போட்டிருக்கின்றோம், இங்கேயும் நல் என்று போட்டிருக்கின்றோம். சரி, இது ஒரு பயிற்சி. இப்பொழுது தொடங்குவோம். முதலில் நாம் இந்த அட்டவணையை உருவாக்குவோம். இது நான் வரைந்தது. இது MySQL இலிருந்து பெறப்பட்டது. ரோல் நம்பர், நேம், தமிழ், ஆங்கிலம், கணிதம், சராசரி, தேர்ச்சி பெற்றவரா இல்லையா, அட்டெண்டன்ஸ், ஃபீஸ், ரிமார்க்ஸ். வழக்கம் போல we create a table, marks. இதோ எல்லா காலங்களும் இவ்வாறு உருவாக்கிய பிறகு describe marks என்று சொன்னால் இங்கே அதனுடைய அமைப்பு நமக்கு வருகின்றது வழக்கம் போல. இதில் ரோல் நம்பர் இன்டிஜர், பெயர் சரம், மற்றவை மதிப்பெண்கள் எல்லாம் டெசிமல், அதாவது 10,0. 10 மதிப்பெண்கள் இருக்கும். அங்கு ஃபிராக்ஷன்ஸ் கிடையாது, பின்னங்கள் கிடையாது. பாஸ் என்பது 10 கேரக்டர், அட்டெண்டன்ஸ் 10,0, ஃபீஸ் 10 கேரக்டர், ரிமார்க்ஸ் 10 கேரக்டர். ரோல் நம்பரை நாம் பிரைமரி கீ என்று வைத்துக் கொண்டோம். தொடக்கத்தில் எல்லாம் நல், டிஃபால்ட் நல். ரோல் நம்பர் நல்லாக இருக்க முடியாது, பெயர் நல்லாக இருப்பதை நாம் அனுமதிக்கவில்லை. சரி, இதோ இந்த கட்டளைகளை வைத்து மார்க்ஸ் அட்டவணையை நிரப்பி இருக்கிறோம். இதுதான் அது. எல்லாம் நிரப்பி ஆகிவிட்டது. நம்முடைய வேலை ஆவரேஜ், பாஸ் இவற்றை நிரப்ப வேண்டியது. இப்பொழுதைக்கு எல்லாமே நல்லாக இருக்கின்றன. சரி, ஆவரேஜை நாம் கண்டுபிடிப்போம் யூசிங் அப்டேட் கமாண்ட். என்ன சொல்லி இருக்கிறோம்? அப்டேட் மார்க்ஸ். ஓகே, மார்க்ஸ் டேபிளை அப்டேட் பண்ணி எங்க ஆவரேஜ் ஏற்கனவே நல்லாக இருக்கின்றது. அங்கே எதை போட வேண்டும்? இதோ செட் ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் தமிழ் பிளஸ் ஆங்கிலம் கூட்டல் கணக்கு. இந்த மூன்றையும் எடுத்து கூட்டி 3ஆல் வகுத்து அதை ஆவரேஜில் போடு என்று போட்டிருக்கிறேன். இப்படி சொன்ன உடனேயே ஆவரேஜில் எல்லாம் வந்துவிட்டது. இன்னும் பாஸ் வரவில்லை. சரி, அடுத்து பாஸ், அப்டேட் மார்க்ஸ் டு செட் பாஸ். பாருங்கள், பாஸ் இந்த நெடுவரிசையில் பாஸ் என்று போட வேண்டும் அல்லது ஃபெயில் என்று போட வேண்டும். கணக்கு என்னவென்றால், இந்த மூன்றையும் கூட்டி அந்த கூட்டுத்தொகை 100க்கு மேலாக இருந்தால் பாஸ் என்று போடு, இல்லை என்றால் ஃபெயில் என்று போடு. அதற்கு கேஸ் என்கின்ற ஒரு கட்டளையை பயன்படுத்தியிருக்கிறோம். இதுவரை நாம் இதை பயன்படுத்தவில்லை, நான் இங்குதான் அதை பயன்படுத்துகிறேன். எனவே செட் பாஸ் ஈக்குவல்ஸ் கேஸ் எண்ட். அதற்குள் when Tamil plus English plus Maths is greater than 100 then pass, else fail என்று சொன்னால் இது மூன்றையும் கூட்டி இது 100க்கு மேலாக இருந்தால் பாஸ், இல்லை என்றால் ஃபெயில் என்று போடும். அப்படியே போட்டுக்கொண்டே வந்தால் இதோ இதுதான் விடை. ஃபெயில், பாஸ், பாஸ், பாஸ். எல்லோரும் பாஸ் ஆகி இருக்கிறார்கள், அல்லியை தவிர. சரி, அடுத்து who scored the highest என்று நான் கேட்டிருக்கிறேன். அதற்கு select என்கின்ற கட்டளையை பயன்படுத்தியிருக்கிறேன். So who scored the highest என்றால் நான் அவருடைய ரோல் நம்பர், பெயர், ஆவரேஜ் இது மூன்றையும் வெளியிட்டு இருக்கிறேன். வெளியிட்டு ஒவ்வொருவருடைய ஆவரேஜும் போட்டிருக்கிறேன். அந்த ஆவரேஜ் எல்லாவற்றையும் விட அதிகமாக இருக்க வேண்டும். எப்படி போடுவது? select roll number, name, average where this average is equal to the maximum of
the average from marks. இது கொஞ்சம் விளக்க வேண்டும். முதலில் நாம் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள். முதலில் select max average from marks. இதோ marks இருக்கின்றது. இந்த average மேக்ஸிமத்தை எடுக்க வேண்டும். இதோ போட்டு பாருங்கள். select maximum average from marks. அதை எடுத்து இங்கே கொடுக்கும். அதாவது எந்த average maximum இருக்கிறதோ அதை எடுக்கும் என்று அர்த்தம். இதில் பார்த்தால் எந்த average maximum இருக்கிறது, இதோ ஒன்று இருக்கிறது, அதுதான் மேக்ஸிமம். அதை எடு என்று அர்த்தம். இதோ அதை தான் எடுத்திருக்கிறது. select maximum average from mark. 71 எடுத்தாகிவிட்டது. எனக்கு அந்த ஆவரேஜ் தான் வேண்டும். இதோ போட்டாகிவிட்டது. ஆனால் இன்னொன்றும் இருக்கிறது இல்லையா, அதையும் எடுக்க வேண்டும். அது இரண்டாவது. இதோ இது அதையும் எடுக்க வேண்டும். அதையும் எடுத்தாகிவிட்டது. எனவே இது நமக்கு 2 மாணவர்களுடைய பெயரையும் ரோல் நம்பரையும் கொடுக்கும். பெயர் ஒரே பெயராக இருக்கிறது, ஆனால் ரோல் நம்பர் வெவ்வேறாக இருக்கின்றது. இவர்கள் இருவருக்கும் ஆவரேஜ் இஸ் த ஹையஸ்ட். சரி, இத்துடன் இந்த பயிற்சி முடிவடைகின்றது. அடுத்து நாம் இன்னொரு பயிற்சியை பார்ப்போம். பயிற்சி 2, ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் டேட்டாபேஸ். இங்கே நாம் பல அட்டவணைகளை காட்டுவோம். முதல் முறையாக ஏற்கனவே ஒன்று பார்த்திருக்கிறோம். 2 அட்டவணைகள் கொண்ட ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே 4 அட்டவணைகள் இருக்கின்றன. என்னென்ன டேபிள்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்ஸ், ரிசல்ட்ஸ், கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டது, மார்க்ஸும் கொடுக்கப்பட்டது. இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதை நாம் கன்ஸ்ட்ரக்ட் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸில் என்னென்ன இருக்கின்றன? ரோல் நம்பர், நேம், அட்டெண்டன்ஸ், ஃபீஸ், ரிமார்க்ஸ். மார்க்ஸில் என்னென்ன இருக்கின்றன? ரோல் நம்பர், பாடங்கள், பாடங்களுடைய மதிப்பெண்கள். அடுத்து ரிசல்ட்ஸில் என்ன? இதோ ஒரு மாணவர் இவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார், அதனுடைய சராசரி என்ன என்பதை இங்கே போட வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்கும் அவருடைய சராசரி போட வேண்டும். அதை வைத்துக்கொண்டு ஒரு பாஸா ஃபெயிலா என்று நாம் போட வேண்டும். இங்கே ரிமார்க் ஏதாவது இருந்தால் போடலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். இதிலிருந்து நாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் என்ன சராசரி என்று கணக்கிட வேண்டும். தமிழுக்கு எவ்வளவு சராசரி? தமிழில் யார் மிக அதிகமான மதிப்பெண் வாங்கியது, அவருடைய ரோல் நம்பர் என்ன இங்கே. அதுபோல ஆங்கிலத்தில் சராசரி எவ்வளவு, ஆங்கிலத்தில் மிக அதிகமான மதிப்பு வாங்கியது யார், அவருடைய ரோல் நம்பர். இப்படியே இந்த அட்டவணையை நாம் நிரப்போம். அவ்வளவுதான். பார்ப்போம். Let's create a database called student database mult. Mult means multiple tables. So you drop and then you create a database like that. அதை பயன்படுத்து. Select database, காட்டு. இதோ this is the database. நாம் பயன்படுத்த போவோம். அங்கே நாம் 4 அட்டவணைகளை உருவாக்க வேண்டும். முதலில் students. Create table students. அதில் ரோல் நம்பர், நேம், அதாவது attendance, fees, remarks எல்லாம் இருக்கின்றன. அந்த அட்டவணையுடைய அமைப்பு இது போன்று இருக்கும். எங்கே வேண்டுமானாலும் நல் இருக்கலாம். டிஃபால்ட் வேல்யூ will be null. சரி, ஸ்டூடெண்ட்ஸை நாம் உருவாக்கியாகிவிட்டது. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் நாம் தரவுகளை போட போகிறோம். இதோ தரவுகளை போடுகிறேன். போட்ட பிறகு தரவுகள் எவ்வாறு போய் சேர்ந்திருக்கின்றன என்று பார்க்க வேண்டும் என்றால் இதோ இப்படி இருக்கின்றது. ரோல் நம்பர் எல்லாம் இது, பெயர்கள் எல்லாம் இது, இதெல்லாம் பெயர்கள். அட்டெண்டன்ஸ் 12, 23 இதெல்லாம் அட்டெண்டன்ஸ். இவ்வளவு பணம் கட்டியிருக்கிறார்கள். ரிமார்க்ஸ் நல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ரெடி. அதுபோல மார்க்ஸ். இதோ கிரியேட் மார்க்ஸ், அதனுடைய அமைப்பு இது. இன்சர்ட் டேட்டா into மார்க்ஸ். இதோ செலக்ட் ஸ்டார் from மார்க்ஸ் என்றால் நமக்கு இது வருகின்றது. எனவே மார்க்ஸ் என்கின்ற அட்டவணையும் தயாராகிவிட்டது. அடுத்து நாம் ரிசல்ட்ஸ் என்கின்ற அட்டவணையை உருவாக்க வேண்டும். இதோ கிரியேட் டேபிள் ரிசல்ட்ஸ், ரோல் நம்பர், ஆவரேஜ், பாஸ், ரிமார்க்ஸ். அந்த டேபிள் இவ்வாறு அமைந்திருக்கும். அதில் நாம் ஒவ்வொன்றையும் போட வேண்டும். என்னென்ன? ரோல் நம்பர், ஆவரேஜ், பாஸ், ரிமார்க்ஸ் என்கிற 4 நெடுவரிசைகளிலும் இவற்றை நாம் கணக்கிட்டு போட வேண்டும். இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, நாமவே கணக்கிட வேண்டும். ரிமார்க்ஸ் ஒருவேளை ஏற்கனவே இருக்கிறது, ஏனென்றால் டிஃபால்ட் வேல்யூ ஃபார் ரிமார்க்ஸ் இஸ் நல். எனவே ரிமார்க்ஸில் ஏற்கனவே நல் இருக்கின்றது. மற்றவற்றை நாம் போட வேண்டும். இதோ நான் போட்டிருக்கிறேன். எவ்வாறு போடுவது? we do row by row. முன்பு சொன்னது போலவே insert into results roll number, average, pass. the roll number, average, pass. எனவே இந்த 3 நெடுவரிசைகளில் தான் நாம் தரவுகளை போடுகிறோம். இதோ so insert into results these things. இது எங்கிருந்து வருகின்றது? from marks. மார்க்ஸிலிருந்து நாம் இவற்றை எடுக்கிறோம். இதோ மார்க்ஸ் என்பது இங்கே இருக்கிறது. இதிலிருந்து நாம் ரிசல்ட்ஸை தயாரிக்கிறோம்.
எனவே insert into results taking data from marks. அந்த மார்க்ஸை நாம் செலக்ட் செய்கிறோம். எப்படி செலக்ட் செய்கிறோம்? எனக்கு ரோல் நம்பர் வேண்டும். எனவே you select roll number from marks. அடுத்து எதை இன்சர்ட் செய்ய வேண்டும்? இந்த மார்க்ஸில் ஆங்கிலம், தமிழ், இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, அவற்றை எல்லாம் கூட்டி 6ஆல் வகுத்து வருகின்ற விடை இருக்கு இல்லையா, அது ஆவரேஜ். அந்த ஆவரேஜ் வேண்டும் நமக்கு. மார்க்ஸிலிருந்து வருகின்ற ரோல் நம்பர் இங்கே போய்விடும். இதோ இருக்கிறது பாருங்கள், இந்த கூட்டி வகுப்பது, அது ஆவரேஜில் போய்விடும் இங்கே. அடுத்து மூன்றாவது வருவது இது பாஸா ஃபெயிலா என்பது. இங்குதான் நான் கேஸை பயன்படுத்தியிருக்கிறேன். முன்பு பயன்படுத்தியது போல எல்லாவற்றையும் கூட்டி 6ஆல் வகுத்து அது 60 அல்லது 60க்கு மேல் இருந்தால் பாஸ், இல்லை என்றால் ஃபெயில் என்கின்ற சரத்தை இது கொடுக்கும். அந்த சரத்தை எடுத்து பாஸ் என்கின்ற காலத்தில் போட வேண்டும். இதோ இது பாஸ் என்றால் இங்கே பாஸ் என்று வரும், ஃபெயில் என்றால் ஃபெயில் என்று வரும். எனவே இந்த செலக்ட் என்பது 3 விடைகளை கொடுக்கும். அந்த 3 விடைகளையும் இந்த 3 காலங்களிலும் போட வேண்டும். கவனிக்க வேண்டியது, இந்த ரோல் நம்பர் என்பது மார்க்ஸில் இருக்கும் ரோல் நம்பர். இதோ இந்த ரோல் நம்பர். இதை எடு என்றால் முதலில் இதை எடுக்கும். ஓகே, இந்த ரோல் நம்பர் என்பது இந்த காலத்தை குறிக்கும், ரிசல்ட்ஸில் உள்ள காலத்தை குறிக்கும். எனவே மார்க்ஸில் இருந்து இந்த ரோல் நம்பரை எடுத்து ரிசல்ட்ஸ் உள்ள ரோல் நம்பரில் போட வேண்டும் என்று அர்த்தம். இவ்வாறு ஒவ்வொரு ரோவுக்கும் செய்து இதை நாம் நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பிய பிறகு show me the results என்று கேட்டால் நமக்கு இது வரும். அதுபோல இன்னும் ஒரு சில கமாண்ட்ஸ், கட்டளைகள் இருக்கின்றன. இங்கே நாம் என்ன செய்கிறோம்? ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் யூசிங் மல்டிபிள் டேபிள்ஸ் என்று போட்டிருக்கிறேன். நமக்கு என்ன வேண்டும்? ரோல் நம்பர், பெயர், மாணவர் பாஸா ஃபெயிலா, தமிழில் அவர் வாங்கிய மதிப்பெண் என்ன, இவற்றையெல்லாம் சேர்த்து ஒன்றாக வெளியிட வேண்டும். இந்த ரோல் நம்பர் எங்கே இருக்கின்றது? இதை பாருங்கள், இதை சொல்ல மறந்து விட்டேன். பெயர் இங்கே தான் இருக்கிறது, ரோல் நம்பர் எல்லா இடத்திலும் இருக்கின்றன, பெயர் இங்கே மட்டும்தான் இருக்கிறது. எனவே உங்களுக்கு பெயர் வேண்டுமென்றால் ரோல் நம்பரை பயன்படுத்தி இங்கே போய் தேட வேண்டும். எடுத்துக்காட்டாக இதோ இந்த ரோல் நம்பர் இங்கே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழில் இவர் 56 வாங்கியிருக்கிறார், அவருடைய பெயர் என்ன என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த ரோல் நம்பரை எடுத்துக்கொண்டு இங்கே போய் தேட வேண்டும். இதோ தேடி அவருடைய பெயர் கள்ளி என்று வரும். அதுபோல இங்கே தமிழில் ஆவரேஜ், இதோ ஏதோ கொஞ்சம் மதிப்பெண் இருக்கும். பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அவருடைய ரோல் நம்பர் இங்கே இருக்கும். அவருடைய பெயர் வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ரோல் நம்பரை எடுத்துக்கொண்டு இங்கே போய் தேட வேண்டும். தேடி அதை கண்டுபிடிக்கும். அதுபோல தான் இங்கே பாஸ், இதோ ஒருவர் பாஸ் ஆகியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய ரோல் நம்பர் இது. அவருடைய பெயர் என்ன என்றால் இங்கே ஒருவருடைய பெயர் தெரிகிறது. அவர் பாஸா ஃபெயிலா என்று தெரிய வேண்டும் என்றால் அவருடைய ரோல் நம்பரை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து அவர் பாஸா ஃபெயிலா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நான் ரோல் நம்பரை எல்லா இடத்திலும் போட்டிருக்கிறேன். இல்லை என்றால் கடினம். அதைத்தான் நான் இங்கே பயன்படுத்தி இருக்கிறேன். இதோ ரோல் நம்பர், நேம் ஒரு டேபிள் இருக்கிறது, பாஸ் இன்னொரு டேபிள் இருக்கிறது. இதோ அந்த அட்டவணைகளை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அட்டவணைகளை பயன்படுத்தி நான் இந்த வெளியீட்டை போட்டிருக்கிறேன். எப்படி பயன்படுத்துகிறேன் என்று பாருங்கள். எனக்கு மாணவர்களுடைய பெயர் வேண்டும், இதோ அவர்களுடைய ரோல் நம்பர் வேண்டும், பாஸா ஃபெயிலா என்று தெரிய வேண்டும், தமிழில் அவர் வாங்கிய மதிப்பெண்கள் தெரியும். ஆனால் இந்த அட்டவணையில் பார்த்தால் ரோல் நம்பர், நேம் என்பவை இந்த இரண்டும் ஒரு அட்டவணையிலும், பாஸா ஃபெயிலா என்பது இன்னொரு அட்டவணையிலும், தமிழில் வாங்கிய மதிப்பெண்கள் இன்னொரு அட்டவணையிலும் இருக்கின்றன. இதோ எனவே 3 அட்டவணைகளை நான் பார்க்க வேண்டும், பார்த்து இதை தயாரிக்க வேண்டும். எனவே நான் என்ன செய்திருக்கிறேன்? செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் இருந்து ரோல் நம்பர் இதோ எடுத்திருக்கிறேன். இது அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் இருந்து பெயர், இதோ இது ரிசல்ட்ஸ் டேபிளில் இருந்து பாஸ், இதோ இது மார்க்ஸ் டேபிளில் இருந்து தமிழ், இதோ மார்க்ஸ் டேபிளில் இருந்து தமிழ். அது எவ்வாறு எடுப்பது? டேபிளினுடைய பெயரை எழுதி டாட் என்று போட வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் இருந்து ரோல் நம்பர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ரோல் நம் என்று எழுத வேண்டும். அதுபோலவே மற்றவற்றுக்கும் இவ்வாறு எழுதிய பிறகு அவையெல்லாம் இங்கே வரும். வந்த பிறகு பட் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? இவற்றையெல்லாம் எங்கிருந்து எடுக்க வேண்டும்? ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள், மார்க்ஸ் டேபிள், ரிசல்ட்ஸ் டேபிள், இந்த 3 டேபிள்கள் இருந்தும் எடுக்க வேண்டும். ஓகே, வேர் எப்படி எடுப்பது? ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர் should be equal to the marks roll number. இதை கண்டுபிடி எடுக்க கூடாது. இப்ப இங்கே போனால் இவையெல்லாம் ரோல் நம்பர், பெயர்கள் என்று இருக்கும். இங்கே போனால் மார்க்ஸ் இருக்கும், இந்த 3 மார்க்ஸ் இருக்கும். ஓகே, இதையும் பொருத்த வேண்டும். அதுபோல இங்கே போனால் பாஸ் ஃபெயில் என்று இருக்கும், இதையும் பொருத்த வேண்டும்.
இங்கே பாருங்கள், இதோ முதலில் இருப்பது இந்த ரோல் நம்பர், அது இங்கே கடைசியில் இருக்கிறது. அது இங்கும் கடைசியில் இருக்கிறது. இங்கே கடைசியில் இருப்பது இந்த ரோல் நம்பர், அது இங்கே நடுவில் இருக்கிறது. இங்கேயும் நடுவில் இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த மதிப்பெண்ணை எடுத்து இங்கே கண்டபடி பொருத்த முடியாது. அதனால்தான் நாம் என்ன சொல்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பரை எடுத்து மார்க்ஸ் ரோல் நம்பரோடு சேர்க்க வேண்டும். சரியாக இருக்கிறதா? See where students roll number equals marks roll number. இதுவும் சரியாக இருக்கிறதா? இல்லை என்றால் இதை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் இது ரெண்டும் இதுவும் சமம். அப்படி இருந்தால் எனக்கு இந்த மதிப்பெண் வேண்டும், 32 வேண்டும் என்று அர்த்தம். அதுபோலவே ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர் should be equal to the results roll number. இங்கே வரும்பொழுது இந்த ரோல் நம்பரும் இந்த ரோல் நம்பரும் ஒன்றாக பார்க்க வேண்டும். அங்க இருக்கின்ற பாஸ் ஃபெயிலை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ரோல் நம்பர் இஸ் சேம் எவ்ரிவேர். அது எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டும். அதனால் தான் வேர். ஓகே, சோ திருப்பி சொல்ல வேண்டும் என்றால் செலக்ட் எனக்கு ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ரிசல்ட்ஸ் பாஸ், மார்க்ஸ் டேபிள் ஃப்ரம் தீஸ் 3 tables வேண்டும். சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் தட் த ரோல் நம்பர்ஸ் ஹியர் should be same as the roll number here, the roll number here should be same as the roll number here. அதுதான் நீங்க போட்டு அப்படி போட்டால் நமக்கு இவ்வாறு வரும். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். எனவே இது உங்களுக்கு நேரே இங்கே பொருந்தாது. நான் ஆக்சுவல் டேபிளை இப்பொழுது காட்டுகிறேன். இதோ ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள், மார்க்ஸ் டேபிள், ரிசல்ட்ஸ் டேபிள். இந்த கட்டளையை இப்பொழுது நாம் எக்ஸிக்யூட் செய்தால் இதோ 1 1 1 இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்கிறது. எனவே இந்த ரோவையும் இந்த ரோவையும் எடுக்க வேண்டும். எடுத்து அடுத்து இதோ ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ், இந்த ரோவையும் இந்த ரோவையும் எடுக்க வேண்டும். எடுத்து இவற்றிலெல்லாம் ரோல் நம்பர் ஒன்றாக இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த 3 அட்டவணைகளிலிருந்தும் நமக்கு இது வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் அட்டவணையிலிருந்து ரோல் நம்பர் வேண்டும், அதாவது இதோ வந்திருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் அட்டவணையிலிருந்து பெயர் வேண்டும், எனக்கு இதோ வந்திருக்கின்றது. அடுத்து ரிசல்ட்ஸ்ல இருந்து பாஸா ஃபெயிலா எனக்கு வர வேண்டும். இதோ ரிசல்ட்ஸ் பாஸா ஃபெயிலா ஃபெயில் இதோ வந்திருக்கின்றது. அடுத்து எனக்கு என்ன வேண்டும், மார்க்ஸ்ல இருந்து தமிழ் வேண்டும். இதோ மார்க்ஸ்ல இருந்து தமிழ் 50 இதோ. இவ்வாறு ஒவ்வொரு ரோல் நம்பருக்கும் செய்ய வேண்டும். செய்தால் நமக்கு இப்படி வரும். இது என்ன காட்டுகின்றது, யார் யார் பாஸ் யார் யார் ஃபெயில் என்று காட்டுகின்றது. அவர்களுடைய பெயர்கள் இருக்கின்றன, ரோல் நம்பர் இருக்கின்றன, அவர்கள் தமிழில் வாங்கிய மதிப்பெண்களும் இருக்கு. அடுத்து என்ன செய்கிறோம் பாருங்கள், ஆவரேஜ் மார்க்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட். செலக்ட் ஆவரேஜ் தமிழ், ஆவரேஜ் இங்கிலீஷ், ஆவரேஜ் மேத்ஸ், ஆவரேஜ் பிசிக்ஸ், ஆவரேஜ் கெமிஸ்ட்ரி, ஆவரேஜ் com science. AVG என்றால் ஆவரேஜ் என்ற அர்த்தம். எதிலிருந்து கணக்கிட வேண்டும், மார்க்ஸ். இதோ மார்க்ஸுக்கு போய் தமிழினுடைய ஆவரேஜ் என்ன, இதோ இதனுடைய ஆவரேஜ் இது. ஆங்கிலத்தினுடைய ஆவரேஜ் என்ன, இதோ. இப்படியே ஒவ்வொன்றுக்கும் போட்டுக்கொண்டே வர வேண்டும். இவை அனைத்தும் மார்க்ஸ் என்கின்ற அட்டவணையை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, இது வந்தாகிவிட்டது. அடுத்து who scored the highest marks in Tamil? யார் தமிழில் மிக அதிகமாக வாங்கியிருப்பது, இதோ 92 இவர். இதுதான் அவருடைய ரோல் நம்பர், இது அவருடைய பெயர். இதோ போட்டிருக்கிறது பாருங்கள், ரோல் நம்பர், பெயர், அவருடைய மதிப்பெண் 92. அது எவ்வாறு கண்டுபிடித்தோம், செலக்ட் என்னென்ன வேண்டும், ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர் வேண்டும், பெயர் வேண்டும், அவருடைய மதிப்பெண்கள் வேண்டும். தமிழில் ரோல் நம்பர் பெயர் இரண்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்கிற டேபிளில் இருக்கின்றது. மதிப்பெண்கள் மார்க்ஸில் இருக்கின்றன. நான் பார்த்தோம், இதோ மதிப்பெண்கள் மார்க்ஸில் இருக்கின்றன. எனவே நான் என்ன செய்ய வேண்டும், give me these 3 roll number, name and Tamil marks from students table and marks table. இரண்டிலிருந்தும் எனக்கு வேண்டும். Subject to என்ன condition, where marks Tamil is the maximum from marks. எனக்கு highest marks யார் வாங்கினார்கள் என்று தெரிய வேண்டும். எனவே select the maximum marks in Tamil from marks. அந்த மார்க் எனக்கு வேண்டும். அதாவது இங்கே மேக்சிமம் யார் வாங்கியிருக்கிறார்களோ அந்த மதிப்பெண் எனக்கு வேண்டும். 92 வேண்டும். அதுதான். சோ அதுதான் இது. அவருடைய ரோல் நம்பர், அவருடைய நேம். அது எப்படி கண்டுபிடிப்பது, and marks ரோல் நம்பர் should be same as the students ரோல் நம்பர். இங்கே 92 என்றால் இந்த ரோல் நம்பரும் இந்த ரோல் நம்பரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது இங்கே ஹையஸ்டை கண்டுபிடித்து அவருடைய ரோல் நம்பரும் இந்த ரோல் நம்பரும் சமமாக இருந்தால் இந்த பெயரை எடு என்று அர்த்தம்.
அதுதான் இதோ பெயர். எனக்கு ஒருவருடைய பெயரும் ரோல் நம்பரும் அவருடைய மதிப்பெண்ணும் கிடைத்திருக்கிறது. Who scored highest in attendance? இது போலத்தான் எனக்கு ரோல் நம்பர்ஸ் பெயர் வேண்டும். அவையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸில் கிடைக்கின்றன. எனவே ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுவிட்டேன். அவருடைய அட்டெண்டன்ஸ் எங்கே கிடைக்கின்றது? அட்டெண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே கிடைக்கின்றது. இதோ ஸோ இதில் ஹையஸ்ட் எடுக்க வேண்டும். இதில் ஹையஸ்ட் 73. ஸோ ஐ கெட் த ஹையஸ்ட் from students attendance. So maximum students attendance from students. அதை எடுத்து அந்த மார்க் எனக்கு வேண்டும். Okay, so select students attendance where it is the maximum in the students table. நான் அதை எடுத்து இங்கே போட்டுக்கொள்கிறேன். எனவே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பெயரும் ரோல் நம்பரும் வேண்டும் such that he has the highest marks in the attendance. ஒருவருடைய பெயர் வந்திருக்கின்றது. அதாவது 55555 அவர் 73. பார்க்கலாமா? இதோ 555 அவருடைய பெயர் இதோ 70 வந்திருக்கின்றது. அடுத்து give the details of students who have highest either in Tamil or in average marks. இதோ select the details. என்னென்ன டீடைல்ஸ் நம்ம கொடுக்கிறோம்? அவருடைய பெயர், தமிழில் மதிப்பெண், அவருடைய ஆவரேஜ் மதிப்பெண், ஆவரேஜ் மார்க்ஸ். இதில் என்ன கண்டிஷன் நிபந்தனை? தமிழில் ஹையஸ்ட் அதிகம் வாங்கியிருக்க வேண்டும். மேக்சிமம் மார்க்ஸ் இன் தமிழ். அப்படி என்றால் அவருடைய பெயர் எனக்கு வேண்டும். எடுத்துக்காட்டாக இதோ தமிழில் 82 வாங்கியிருக்கிறார் ஒருவர். இங்கே பாருங்கள், தமிழில் இதோ 82 வாங்கியிருக்கிறார். அவருடைய பெயர் எனக்கு வேண்டும். இங்கே பெயர் கிடையாது, ரோல் நம்பர். அந்த ரோல் நம்பரை வைத்துக் கொண்டு நான் அவருடைய பெயரை கண்டுபிடிக்கிறேன். அவருடைய பெயர் என்ன? D44444 இதோ வந்திருக்கிறது பாருங்க. அதுதான் இது. சோ ஒரு மாணவருடைய பெயர் such that அவர் தமிழில் மிக அதிக மதிப்பெண் வாங்கியிருக்க வேண்டும். Marks in Tamil is the highest in the Tamil subject. எங்கிருந்து highest வருது? Marks என்கின்ற அட்டவணையிலிருந்து. So you select the highest marks. That should be the mark that I am interested in. Okay. அல்லது அவருடைய ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அது மேக்சிமமாக இருக்க வேண்டும். அது எங்கிருந்து வரும்? ரிசல்ட்ஸ்ல இருந்து வரும், இந்த அட்டவணையிலிருந்து வரும். அந்த மேக்சிமம் ஆவரேஜ் ஒன்று இருக்கிறது என்றால் அது எனக்கு வேண்டும். ஒன்று மேக்சிமம் தமிழ் வேண்டும் அல்லது மேக்சிமம் ஆவரேஜ் வேண்டும். ஓகே, சொல்ல போனால் அந்த மதிப்பெண்களும் ஆவரேஜ் எனக்கு முக்கியமில்லை. எனக்கு வேண்டியது அவருடைய பெயர், அதுதான் முக்கியம். அதற்கு பிறகு அவர் வாங்கிய மதிப்பெண்கள், ஆவரேஜ் மார்க். முதலில் பெயரை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பெயரை எவ்வாறு கண்டுபிடிப்பது? இந்த மார்க்ஸ் அண்ட் ஆவரேஜ், மேக்ஸிமம் மார்க்ஸ், மேக்ஸிமம் ஆவரேஜ் இவற்றையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு subject to the condition the student's roll number from the students table should be same as the marks roll number and the student's roll number should be same as the results roll number. அந்த ரோ எல்லாம் மேட்ச் ஆக வேண்டும். அப்படி இருந்தால் எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பெயர், தமிழில் வாங்கிய மதிப்பெண், அவர் வாங்கிய ஆவரேஜ், இது மூன்றும் எனக்கு வேண்டும். இதோ வந்திருக்கிறது பாருங்கள். சரி, கடைசியாக நாம் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அட்டவணையை உருவாக்குவோம். நாம் இதுவரை 4 அட்டவணைகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்ஸ், ரிசல்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் நாம் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்ஸ், ரிசல்ட்ஸ் இது 3ஐ பற்றித்தான் இதுவரை கணக்கீடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. இனி இந்த பக்கத்தில் இதை பற்றித்தான் நாம் பேச போகிறோம். இந்த கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸில் என்ன இருக்கின்றது? இந்த ஆவரேஜ் நேம்ஸ் என்று நான் இங்கே இன்சர்ட் செய்திருக்கிறேன். தமிழ் ஆவரேஜ், இங்கிலீஷ் ஆவரேஜ், மேத்ஸ் ஆவரேஜ், பிசிக்ஸ் ஆவரேஜ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று நான் இங்கே இன்சர்ட் செய்திருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், எடுத்துக்காட்டாக தமிழ் ஏவி என்று போட்டிருப்பது எதை குறிக்கிறது? இதோ தமிழில் உள்ள சராசரி. இங்கே இந்த 3 மாணவர்களும் இந்த மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார்கள் தமிழில். அதனுடைய சராசரி, அந்த சராசரியை நான் தமிழ் ஆவரேஜ் சொல்லியிருக்கிறேன். அதுபோல ஆங்கிலத்து ஆவரேஜ், கணக்கு ஆவரேஜ், பிசிக்ஸ் ஆவரேஜ், கெமிஸ்ட்ரி ஆவரேஜ், கம் சயின்ஸ் ஆவரேஜ், இவற்றுக்கு ஆவரேஜ் நேம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு ஸ்ட்ரிங், கேரக்டர் 20 எழுத்துக்கள் கொண்ட ஸ்ட்ரிங் என்று நான் போட்டிருக்கிறேன். இவையெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ். 1 2 3 4 5 6 ஸ்ட்ரிங்ஸ். சரி, இதில் நான் இந்த மதிப்பெண்களை போடுவேன். யூ கால்குலேட் தி ஆவரேஜ் ஃபார் தமிழ், இங்கே போட்டுக்கொள்ள வேண்டியது. அடுத்து தமிழில் யார் மிக அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய ரோல் நம்பரை இங்கே போடுவது. எடுத்துக்காட்டாக இந்த ஆவரேஜை இங்கே போட்டுவிட்டு தமிழில் மிக அதிகமாக வாங்கியிருப்பது இவர் 72, அவருடைய ரோல் நம்பரை இங்கே போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படியே ஒவ்வொரு
ஒவ்வொரு பாடத்திற்கும். நிரப்பிய பிறகு நாம் ஒரு சில கணக்கீடுகளை செய்வோம். முதலில் இந்த டேபிளை உருவாக்குவோம். இதோ drop table if it exists already, class performance table, create table class performance. அதுல average name, average marks, best student roll number which is an integer. Okay, இது 3 காலங்கள். அந்த 3 காலங்களையும் இங்கே விட்டு அடுத்து insert 1 2 3 4 5 6 rows. இதோ 1 2 3 4 5 6 rows insert செய்திருக்கிறேன். செய்துவிட்டு class performance ஐ காட்டு select star from class performance என்று சொன்னால் நமக்கு இந்த டேபிள் வரும். அதில் நான் போட்ட இவையெல்லாம் இங்கே வரும். இவையெல்லாம் strings. வழக்கம் போல default is null everywhere. so இதெல்லாம் நல்லாக வரும். நான் டிஃபால்ட் ஒன்றும் கொடுக்கவில்லை. எனவே எல்லாமே டிஃபால்ட் நல்லாகிட்டு. சரி, இப்பொழுது நமக்கு இது இருக்கிறது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது fill in the average marks for each subject and the best student in that subject. முதலில் சொன்ன மாதிரியே ஆவரேஜை இங்கே எடுத்துக்காட்டாக தமிழை எடுத்து அதனுடைய ஆவரேஜை கணக்கு செய்து இங்கே போட்டுவிட்டு அதில் இருக்கிற மேக்சிமத்தை கண்டுபிடித்து அந்த ரோல் நம்பர் எடுத்து இங்கே போட வேண்டும். இதற்கு நமக்கு என்ன வேண்டும்? மார்க்ஸ் வேண்டும். இந்த டேபிளில் இருந்து தான் நாம் எல்லாம் செய்ய போகிறோம். ஆவரேஜை கண்டுபிடிப்பது, ரோல் நம்பரை போடும். இதோ பாருங்க, inserting averages of the subjects in class performance. அதற்கு நாம் update என்கின்ற கட்டளையை பயன்படுத்துகிறோம். ஏன் update? ஏற்கனவே இங்கே null இருக்கிறது. எனவே நாம் update செய்ய வேண்டும். ஓகே, so update class performance set average marks. ஓகே, இந்த காலத்தில் இந்த மதிப்பை போட வேண்டும். இந்த மதிப்பு என்ன? மார்க்ஸ் டேபிளை எடுத்து அதில் தமிழ் காலத்திற்கு சென்று இவற்றை கூட்டி அதற்கு ஆவரேஜ் எடுக்க வேண்டும். இதோ செலக்ட் ஆவரேஜ் மார்க்ஸ். எல்லா மதிப்பெண்களையும் எடுத்து தமிழ் காலத்தில் ஆவரேஜ் கண்டுபிடித்து நாம் இதற்கு கொடுத்து விட வேண்டும். அது இங்கே வந்து சேரும். அதுதான் இது 40. எந்த கண்டிஷன்? where average name equals Tamil app. 48 கண்டுபிடித்தாகிவிட்டது. சரி, இங்கே 48 கிடைக்கும். அது எங்கே போடுவது? ஆவரேஜ் மார்க்ஸ் என்று காலத்தை சொல்லுங்க. காலத்தில் எந்த வரியில்? இதோ இது சொல்லுகிறது. ஆவரேஜ் நேம் என்பது தமிழ் ஆவரேஜ். இதோ இந்த ரோவில் போடு என்று அர்த்தம். இந்த ரோவில் இதோ போட்டிருக்கிறது. அது போலவே இங்கிலீஷ் ஆவரேஜ் திருப்பி செய்ய வேண்டியதுதான். இங்கிலீஷ் ஆவரேஜை கண்டுபிடித்து இந்த இங்கிலீஷ் ஆவரேஜ் ரோவில் போடு. இப்படியே ஒன்று ஒன்றாக செய்து வந்தால் நமக்கு எல்லா வரிசைகளும் நிரம்பி இருக்கும். கடைசியில் செலக்ட் ஸ்டார் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்று கேட்டால் இது வரும், இது வரும். இது நாம் ஏற்கனவே போட்டது. இது இப்பொழுது போட்டோம். இது இன்னும் போடவில்லை. இதைத்தான் நாம் அடுத்த பக்கத்தில் போட போகிறோம். ஒன்றை இங்கே பார்க்க வேண்டும். இந்த select marks dot maths எடுத்துக்காட்டாக இதை செய்கிறோம் என்றால் அதற்கு இந்த மார்க்ஸ் டேபிள் வேண்டும். எனவே தான் நாம் எல்லா இடத்திலும் from marks போட்டு. எனவே இந்த அட்டவணை நிரப்புவதற்கு இந்த அட்டவணை இருந்தால் போதும் என்று நாம் அறிகிறோம். அடுத்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பரை எவ்வாறு கண்டுபிடிப்பது? இதோ சரி, இந்த காலத்தை நிரப்புவது எப்படி? இதற்கும் நாம் மார்க்ஸ் என்கின்ற அட்டவணையை தேடுவோம். எப்படி போட்டிருக்கிறேன் என்று பாருங்க. அப்டேட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். எந்த காலம்? செட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர். இதோ இந்த காலம். அங்கே என்ன போட வேண்டும்? இதோ கேஸ். இங்கே தொடங்கி இதுவரை வருகின்றது. கேஸ் ஸ்டேட். முதலில் என்ன சொல்கிறோம்? when average name is Tamil average. இதோ இப்படி இருந்தால் then இந்த காலத்தில் இதோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பரில் என்ன போட வேண்டும்? இதோ இங்கே செலக்ட் செய்கிறோம் பாருங்கள். மார்க்ஸ் டாட் ரோல் நாம் from மார்க்ஸ். இதோ மார்க்ஸ் டாட் ரோல் நாம். இதை எடுத்து அதை எதிலிருந்து எடுக்க வேண்டும்? மார்க்ஸ்ல இருந்து எடுக்க வேண்டும். எப்பொழுது? when marks dot Tamil is the maximum of Tamil. இங்கே பாருங்கள், marks dot Tamil is the maximum of Tamil in marks. எனவே இதில் இருக்கிற மேக்சிமத்தை எடுத்து அது ஒருவருக்கு மார்க்ஸ் டாட் தமிழா இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை எடுத்து அவருடைய ரோல் நம்பரை எடு. So in other words, select a marks dot Tamil here such that it is equal to the maximum here. அப்படின்னா எது? 92. அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது அப்பொழுது நாம் எதை செலக்ட் பண்ண வேண்டும்? ரோல் நம்பரை செலக்ட் பண்ண வேண்டும். அதாவது 777 இதை எடுக்க வேண்டும். அதை எடுத்து கொடுக்க வேண்டும். So அது இந்த வரியில் போட வேண்டும். So when average name equals Tamil average, best student roll numberல் போட வேண்டும்.
இதோ அதுபோல when average name equals English, இதோ இந்த வரிசையில் இதை போடு. எதை போட போகிறோம்? இந்த ரோல் நம்பரை போடு. எந்த ரோல் நம்பர்? the roll number which corresponds to the English has the maximum. English maximum என்ன? 96. ஓகே, சோ அந்த இங்கிலீஷ் மேக்ஸிமம் 96. அது எந்த ரோல் நம்பர் என்று பார்க்க வேண்டும். இங்கே 666 இதோ எடுத்து இங்கே போட்டாகி. ஆனால் இங்கிலீஷ் மேக்ஸிமம் இது மட்டுமல்ல, 7788 இது எல்லாமே இங்கிலீஷ் மேக்ஸிமம் தான். மொத்தத்தில் இங்கிலீஷ் மேக்ஸிமம் 5 மாணவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இதோ இதிலிருந்து இதுவரை அந்த 5இல் ஒன்றை எடு என்ற அர்த்தம். லிமிட் என்றால் ஒன்றை எடு, பல வந்தால் ஒன்றை எடு. அது போலத்தான் இங்கே இந்த ஒன்று இருந்தால் அதை எடுத்துக்கொள், பல இருந்தால் அதில் ஒன்றை எடு, எல்லாவற்றிலும் ஒன்றை எடுக்க வேண்டும். அப்படி நாம் ஆங்கிலத்தில் ஒன்றை எடுத்தால் நமக்கு 6 வரும். அதுபோல மேத்ஸுக்கு என்ன எடுத்திருக்கிறது பார்க்கலாம். மேத்ஸுக்கு இதோ 97, அவர் ஒருவர் தான் இருக்கிறார், அதை எடுத்து இங்கே போட்டாகிவிட்டது. அடுத்து பிசிக்ஸ் இஸ் த பெஸ்ட். யார் பெஸ்ட் பிசிக்ஸ்ல? இதோ 100,000, அதை எடுத்து இங்கே போட்டாகிவிட்டது. அடுத்து கெமிஸ்ட்ரி 97, அது 555 இதோ போட்டாகி. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 96, அது 6666. இப்படியாக ஒன்று ஒன்றாக எடுத்து போடுங்க. So when average name is Tamil average, English, Math, Physics, Chemistry, Computer Science, இப்படி இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் இதை அது செய்து எல்லா வரிசைகளிலும் இது போடும். சரி, நாம் எல்லாவற்றையும் செய்தாகிவிட்டது. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது, மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து நாம் ஆவரேஜை கண்டுபிடித்து இதில் போட்டிருக்கிறோம். பாஸா ஃபெயிலா என்று இங்கே போட்டிருக்கிறோம். அடுத்து இந்த டேபிளை நாம் உருவாக்கி இதை நாம் இன்சர்ட் செய்து அதனுடைய ஆவரேஜ் மார்க்ஸ்கை, ஆவரேஜ் மதிப்பெண்களை போட்டு ஒவ்வொரு பாடத்திற்கும் யார் நிறைந்த மதிப்பெண் வாங்கியிருக்கிறார் என்று கண்டுபிடித்து அவருடைய ரோல் நம்பரை இங்கே போட்டு நாம் முடித்தோம். சரி, இத்துடன் வினவல் அமைப்பு மொழி, அதாவது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம்.